Find the point on the curve y square minus 4xy is equal to x square plus 5 for which the tangent is horizontal. இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y square minus 4xy is equal to x square plus 5 என்ற வளைவரைக்கு தொடுகோடு கிடைமட்டமாக, அதாவது கிடைக்கோடாக இருந்தால் எந்த புள்ளியில் அந்த கிடைக்கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா படுக்கை வசத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படுக்கை வசத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிடுவோம். முதல்ல பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்லோப் வேணும் எனக்கு. y ஸ்கொயர் minus 4 into x into y is equal to x square plus 5. இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2y dy by dx போடணும். ஏன் dy by dx போடணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். differentiate with respect to x. y differentiate பண்ணிருக்கோம். we differentiated y. so dy by dx போட்டுக்கணும். minus 4 constant எடுத்துக்கங்க. x into y இதை u into v ல பண்ணணும். x அப்படியே வச்சுக்கணும், அதாவது u அப்படியே வச்சுக்கணும். v பண்ணினா dy by dx plus v அப்படியே வச்சுக்கிட்டு x பண்ணினா 1 is equal to x square differentiate பண்ணா 2x, 5 differentiate பண்ணா 0 போட வேண்டியதில்லை. இதை u into v ல பண்ணிக்கணும். 2y dy by dx உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. minus 4x dy by dx minus 4y equal to 2x. dy by dx வேணும். ஸோ dy by dx இருக்க டேர்மை மட்டும் ஒரு சைடு வச்சுப்போம். இது மட்டும் 2y dy by dx minus 4x dy by dx is equal to 2x. இந்த மைனஸ் 4y அந்த பக்கம் போனுச்சுன்னா பிளஸ் 4y ஆயிடும். இதுல காமனா என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாம், dy by dx எடுக்கலாம். ஸோ 2 எடுத்துட்டேன், dy by dx எடுத்தாச்சுன்னா y வரும். மைனஸ் 4 dy by dx எடுத்தாச்சு, 4ல இருந்து 2 எடுத்தாச்சு, 2x is equal. இங்கேயும் காமனா என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாம். அப்ப x plus 2y. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ dy by dx is equal to x plus 2y divided by ப்ராடக்ட்ல இருக்கு, டிவிஷனுக்கு போயிடும், y minus 2x. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம், சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது tangent is horizontal, அதாவது தொடுகோடு கிடைமட்டமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். தொடுகோடு கிடைமட்டமாக உள்ளது. therefore tangent is parallel to x axis. எனவே தொடுகோடானது x அச்சுக்கு இணையானது. எனவே தொடுகோடானது x அச்சுக்கு இணையானது. சோ தொடுகோடு இந்த டான்ஜென்ட் x ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்துச்சுன்னா, x அச்சுக்கு இணையா இருந்துச்சு அப்படின்னா dy by dx இதனுடைய வேல்யூ 0. டான்ஜென்ட் x ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்துச்சுன்னா dy by dx ஓட வேல்யூ 0. அப்ப இதுதான் dy by dx. சோ x plus 2y by y minus 2x is equal to 0 அப்படின்னு வரும். சோ x plus 2y is equal to 0. ப்ராடக்ட் டிவிஷன்ல இருக்கு, ப்ராடக்டா போயிட்டு 0வால மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப x is equal to minus 2y அப்படின்னு கிடைக்கும். ஏற்கனவே இதை 1 வச்சிருக்கோமா, இதை 2 வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க x க்கு பதில் என்ன போட்டுக்கணும்? நானு minus 2y போட்டுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் x வருதோ அங்க x க்கு பதில் இந்த minus 2y போடணும். y ஸ்கொயர் minus 4 x இருக்கு, x க்கு பதிலா minus 2y போடணும். அப்புறம் x சாரி அப்புறம் y வந்துருச்சு ஈக்குவல் டு திருப்பி எனக்கு x இருக்கு ஸ்கொயர். அப்ப
minus 2y the whole square plus 5 y square minus into minus plus 8y square வந்துரும் equal to 4y square plus 5 கிடைக்கும் 8y square plus 1y square 9y square வந்துருச்சு இந்த plus 4y square இந்த பக்கம் வந்தா minus 4y square equal to 5 அப்போ 9y square ல 4y square போயிடுச்சுன்னா 5y square is equal to 5 இப்போ y square ஓட வேல்யூ 5/5 அப்படின்னா 1 கிடைக்கும் அப்போ y இனுடைய வேல்யூ root of 1 இதை தான் plus or minus 1 அப்படின்னு எழுதிப்போம் ஸோ yக்கு ரெண்டு வேல்யூ வருது plus 1ன்னு ஒரு வேல்யூ வருது minus 1ன்னு ஒரு வேல்யூ வருது இப்போ y equal to 1 அப்படின்னா இங்க இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் x ஓட மதிப்பு x is equal to minus 2 into 1 minus 2 அடுத்தது y இனுடைய வேல்யூ minus 1 இருக்கு இதுல அப்போ x is equal to minus 2 into minus 1 னா plus 2 therefore points are புள்ளிகள் அப்படின்னு எழுதிக்கணும் தமிழ்ல சொல்லும்போது புள்ளிகள் x அப்புறம் தான் y எழுதணும் minus 2,1 and மற்றும் 2, minus 1 அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க டான்ஜென்ட் போட்டீங்கன்னா இந்த கர்வுக்கு அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஹரிசாண்டலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் புரியுதா பார்த்துக்கலாம்